இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஒரு மனிதனை பெரிய பெரிய பாவங்களுக்கு இட்டு செல்லுகின்ற, தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக்குகின்ற சிறிய சிறிய பாவங்களிலிருந்து ஒருவன் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நமக்கு தருகின்றார். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன்னுடைய சகோதர சகோதரிகளை வெறுப்போர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, கொலை செய்வது, சமூக விரோத செயல்களை எல்லாம் செய்வது, வன்முறையை கையில் எடுப்பது, இவைகளை எல்லாம் பெரிய பெரிய பாவங்களாக இருந்தாலும் இவைகள் ஒரு சிறிய குற்றங்களிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. அதற்கு அடிப்படையாக இருப்பது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடாத சினம் என்கின்ற ஒரு குணம், கோப குணம். ஆகையினால் ஆண்டவர் சொல்லுகின்றார், தம் சகோதர சகோதரிகளை அறிவிலியே என்பவர், முட்டாளே என்பவர், சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். ஆண்டவர் அதனால் விளைகின்ற ஒரு முக்கியமான காரியத்தையும் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வதில்லை. வெறும் காணிக்கை மட்டுமல்ல, சகோதரன் மீது சகோதரிகள் மீது வெறுப்பை காண்பித்துக் கொண்டு என்னதான் ஜபம் செய்தாலும் வழிபாடுகளிலே ஈடுபட்டாலும் அந்த மனிதனுக்கு மகிழ்ச்சி இருக்க முடியாது, ஆண்டவரிடமிருந்து ஆசீர் கிடைக்க முடியாது. ஆகையினால் ஒருவர் மற்றவரிடம் ஒப்புரவாகுவது மிக முக்கியமாக ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு பாடமாக கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த சிந்தனையை நாம் வேறு விதமாகவும் இன்றைக்கு சிந்திக்கின்றோம், நாம் வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது என்னவென்றால், உண்மையாகவே இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய பகைவர்களுக்கு அன்பை கொடுக்கவும், சமரசத்தோடு வாழவும், சகோதரத்துவ உணர்வை மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்ளவும் முயற்சி எடுக்கிறார்கள். ஏதோ ஒரு வாழ்க்கை சூழ்நிலையிலே தவறுகள் நடந்து விட்டாலும் கூட, கோபகுணத்தினால் தவறுகள் நடந்து விட்டாலும் கூட, இன்றைக்கு கடவுளை முன்னிலைப்படுத்தி உண்மையாகவே உறவுகளை அதிலே அவர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள். குருக்களை சந்திக்க வருகிற எங்களிடத்துல கூட நிறைய மனிதர்கள் சொல்வது, நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் ஃபாதர், இருந்தாலும் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், அவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, அதனால எங்களுக்கு மனசு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, நாங்கள் மன்னிக்க தயார், பாவ அறிக்கையெல்லாம் நாங்கள் செய்து விட்டோம், ஆனாலும் அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, மனபாரமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களே, மன்னிப்பை நாம் கொடுக்க வேண்டும், மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கற்பித்த ஜபத்திலே நாம் பார்க்கிறோம், பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நீங்கள் யார் யாருடைய குற்றங்களை மன்னிப்பீர்களோ நான் மன்னிப்பேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, நாம் அடுத்தவர்களை மனமாற மன்னிக்கின்ற பொழுது நாம் தாழ்ந்து போவதில்லை. ஆண்டவர் சொல்லின பாடத்தை நாம் வாழ்வாக்குகிறோம். அவர் மன்னியுங்கள் என்று சொன்னார், நாம் மன்னிக்க முயற்சிக்கிறோம். எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலே மன்னிப்பை குறித்த பாடத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, இந்த தவக்காலத்தில் எங்கள் சகோதர சகோதரிகளின் மீது நாங்கள் வைத்திருக்கிற எதிர்மறையான சிந்தனைகள், பகை உணர்வுகள் எல்லாவற்றையும் நீர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் பிறருடைய குற்றங்களை தாராளமாய் மன்னிக்கின்ற பொழுது நாங்களும் மன்னிப்பை பெறுகிறோம் என்கிற எண்ணத்துல எங்கள் பகைவர்களையும் நாங்கள் நேசிக்கவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும் கூட எங்களை அர்ப்பணிக்க செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமென்.